நீங்கள் எல்லோரும் தைரியமாக இருங்கள், நானும் தைரியமாக இருக்கிறேன். நம்ம கட்சி, அதாவது ஒரு சிலர் ஐயோ இந்த கட்சி இப்படி ஆயிடுமா, இந்த சமுதாயம் இப்படி ஆயிடுமா, இப்படி வந்துருமா அப்படி வந்துருமா, அதெல்லாம் நான் பார்க்கறது, களத்துல பார்க்கறதெல்லாம் இன்னும் வேகத்தை தான் நான் பார்க்கின்றேன், இன்னும் எழுச்சியை தான் பார்க்கின்றேன், இன்னும் அந்த வேகம், விவேகம், எழுச்சி, அதெல்லாம் களத்துல நான் பார்க்கிறேன். ஏன்னா இந்த சமுதாயம் சாதாரண சமுதாயம் கிடையாது. அப்பத்துல இருந்து நான் பாக்குறேன், இந்த மக்களை பாக்குறேன். நாங்க வெளியில நமக்குள்ள மாம மச்சம் பிரச்சனை எல்லாம் இருக்கும், ஆனா வெளியில ஏதாவது வந்துட்டான்னு வச்சுக்க, அச்சுறுத்தல் இருந்துன்னா எல்லாம் ஒன்னா சேர்ந்துருவாங்க. அதுதான் நடந்துட்டு இருக்குது, இப்போ அதான் நடந்துட்டு இருக்குது. திமுக நமக்கு நம்முடைய எப்படியாவது நமக்குள்ள குழப்பம் ஏற்படுத்தணும், பிரச்சனை உண்டாக்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஜெயிக்கிறது வேற வழியே இல்லை. எதிர்கட்சிகளை கொஞ்சம் பிரச்சனை பண்ணி குழப்பி பிளவுபடுத்தி ஏதோ பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பொழுதும் நடக்க போவது கிடையாது. பாட்டாளி கட்சி நல்ல வேகமாக உறுதுணையாக ஒற்றுமையாக இருக்கின்ற அந்த கட்சி. அது திமுகவுடைய எந்த முயற்சியும் தோல்வியில தான் முடியும். அது இந்த நினைப்பு நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் மனதிலே வைத்து நாம் நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்வோம். ஏன்னா இந்த மாவட்டத்தினுடைய சாதனைகளோ பிரச்சனைகளை பத்தி நான் நிச்சயமா இன்னைக்கு நான் பேச போறது கிடையாது. எல்லாம் உங்களுக்கே தெரியும் என்னென்ன இந்த மண்ணுக்கு மக்களுக்கு என்னென்ன நம்ம செஞ்சிருக்கிறோம், இனி என்னென்ன செய்யணும், இனி என்ன செய்யணும் என்னுடைய கனவு இருக்குது. நமக்கு மட்டும் இந்த அதிகாரம் இருந்ததுன்னா இன்னைக்கு தீர்மானம் எவ்வளவு, 15 தீர்மானம், 17 தீர்மானம் போட்டு இருக்கிறோம். 17 தீர்மானத்துல இந்த 16 தீர்மானங்கள் என்னால 6 மாதத்திற்குள் என்னால நிறைவேற்ற முடியும். இந்த மாவட்டத்தில் 17 தீர்மானத்துல 17ல 16 தீர்மானங்கள் நமக்கு ஆட்சி வந்தா 6 மாதத்துல என்னால நிறைவேற்ற முடியும், 6 மாதத்துல. ஆனா இந்த தீர்மானங்கள் எவ்வளவு காலமா கேட்டுட்டு இருக்கிறோம், 20 ஆண்டுகள் 30 ஆண்டு காலமாக ஐயா கொடுங்க ஐயா கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம சாதாரண பிரச்சனைகள் இதையெல்லாம் தீர்க்க வேண்டும். நிச்சயமாக மக்கள் நம்மை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள், பொதுமக்கள் நம்மை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்களும் இன்னும் வேகமாக செய்து உறுப்பினர்கள் அதிக அளவிலே சேர்க்க வேண்டும். கிளைகளை புதுப்பித்து வாக்குச்சாவடி முகவர்களை நீங்கள் புதிதாக நியமனம் செய்து அவங்க லிஸ்ட் எல்லாம் கொடுங்க. நம்ம வேகமா நம்ம போனோம். நம்ம நடைபயணத்திற்கு நீங்கள் தயார் நிலையில ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி சுவர் விளம்பரம், அந்த லோகோ எல்லாத்தையும் நான் கொஞ்ச நாள் நான் கொடுக்குறேன். நான் எல்லாத்தையும் சுவர் விளம்பரத்தில் எழுத ஆரம்பிங்க. ஏன்னா இந்த நடைபயணம் இந்த ஊழல் திமுக ஆட்சியை அகற்றுகின்ற வேலையாக அந்த நடைபயணம் இருக்கும். அதற்கு நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக நாம் எல்லோரும் செயல்பட வேண்டும் என இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். இன்னும் மனசுல நிறைய இருக்கு, ஆனாலும் அது இப்ப வேண்டாம், அப்புறமா பார்த்துக்கலாம் நம்ம. ஏன்னா எனக்கு இன்னைக்கு இவங்களெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கெல்லாம் மனசுலாம் கொஞ்சம் அப்படியே பாரம் குறைஞ்சிருக்குது. ஏன்னா எப்பவுமே இங்க இந்த மண்ணுக்கு வந்தாலே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, எங்க வீட்டம்மா கூட அவங்களும் அப்போ இங்க வந்து உங்களை பார்த்துட்டு சொல்லுவேன் நான், ஏன் இப்பதானே போனேன், மறுபடியும் அடுத்த வாரம் என்ன, இல்லை அங்க போனாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மக்களை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப அவ்வளோ சந்தோஷமா இருக்குது.